சிம்ம லக்கணத்துக்குங்க. இப்போ சிம்ம லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்கணத்துக்கு 5 கூடயும் குரு, 9 கூடயும் செவ்வாய் வருவார். அப்போ 5க்கும் 9 கூடயும் செவ்வாய் வர்றன்னா, இந்த சிம்ம லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்கும் மட்டும்தான் ஒரு கிரகத்துக்கு 3 பார்வை உள்ள கிரகம் வரும். அதாவது 3 பார்வை உள்ள கிரகம் அப்படின்னாலே, குரு 5, 7, 9, சனி 3, 7, 10, செவ்வாய் 4, 7, 8. அப்போ சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரங்க அனைவருத்துக்கும் 5 கூடையும் குருவாக வருவார். 5 கூடையும் குருவாக வருவார். 9 கூடையும் வந்து செவ்வாயாக வருவார். அப்போ முருகப்பெருமானை மலை மேலே உள்ள குன்று உள்ள பக்கம்லாம் குமரர் மலை மேலே உள்ள முருகனை நீங்கள் 9 கூடையினை பிடிச்சிங்கன்னா பணம், காசு, சொத்து, சுகம், உங்களுக்கு குழந்தை, வாரிசு எல்லாமே கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க, 5, 9 ஈக்கணும். 5, 9ஆம் இடத்தை ஈக்கணும். அது ஈக்க தெரியணும். அப்போ எந்த திசை புத்தி வேணாலும் நீங்கள் ஓடிட்டுங்க. உங்கள் லக்கணாதிபதி சிம்மம் என்னங்க, அதுக்கு 5 கூடை வந்து குருவாக வருவார். குருன்னா என்னங்க, அவருக்கு வந்து மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நிறம் உடை அணிஞ்சுக்கலாம். 9 நவக்கிரகத்தில் குரு பவனுக்கு வந்து ஒரு மஞ்சள் வஸ்திரம் சுண்டக்கலமான நெய்த்தியும் போட்டு வழிபட வைக்கலாம். தட்சிணாமூர்த்தியை வழிபட வைக்கலாம். குருமார்களை வழிபாடு வச்சுக்கொள்ளலாம். வியாழக்கிழமை இப்படி நீங்கள் வழிபாடு வச்சிங்கன்னா சிம்ம லக்கணக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க குருமார்களை வழிபட வைக்கணும். 5 கூட யாருங்க, குரு பகவானே வராரு. அப்போ சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்கு 9 கூட யாருங்க, செவ்வாயே வர்றாரு. மலை மேலே உள்ள முருகப்பெருமானை வழிபட வச்சுட்டு வாருங்க. உங்களுக்கு சொத்து சுகம் பொண்ணு பொருள் எல்லாமே சேரும். முருகப்பெருமானோட அனுக்கிரகத்தில் கிடைக்கும். காலபுருஷனுக்கு 1ஆம் இடங்கிறது மேஷம், முருகனோட வீடு. அதே 9 கூடையெல்லாம் பார்த்தீங்களே பாருங்களேன், 9 கூடை யாருங்க, தனுஷா வரும். அது குருவோட வீடாக வரும். அப்போ சிம்ம லக்கணத்துக்கும் கடக லக்கணத்துக்கும் என்னங்க, அதாவது 3 பார்வை உள்ள கிரகங்கள் வரும். 3 பார்வை உள்ள கிரகங்கள் வரும். மற்ற வீட்டுக்கெல்லாம் பாருங்கள். இப்போ மகரம் கும்பம் சனி வீடு, தனுசு மீனம் குரு வீடு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2 வீடு கொடுத்துக்கிறாங்க. மேசத்துக்கு செவ்வாய் அவருக்கு விருச்சம் கொடுக்குறாங்க, அவருக்கு 2 வீடு. சுக்கிரனுக்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு. பார்த்தீங்களா, மற்ற எல்லா கிரகங்களுக்கும் 2 வீடு கொடுக்குறாங்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒவ்வொரு வீடு கொடுத்துக்கிறாங்க. சூரியனும் சந்திரனா ஒளிக்கிரகம். நம்மளுடைய கண்ணு 2 கண்ணுகளும் சூரியன் சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரன் வந்து ஒரு வீக்காக இருக்கார் அப்படின்னா, வீக்காவோ ஒரு 3, 8, 12 போகிறாரு. இப்போ தேய்வூரில் வந்து சூரியன் வந்து பாவகிரகம். அப்புறங்களா அந்த கண் வந்து ஒரு கண்ணு துடிக்கும், ஒரு கண்ணு வைத்தியம் பார்த்தாலும் அதில் சிக்கல் பிரச்சனையாகவே இருக்கும். பார்த்துங்க. அப்போ சிம்மலக்கணாதிபதி சிவப்பு உடை, அதாவது சிவப்பு, ரெட்டு, மஞ்சள், ரெட்டு இந்த மாதிரி கலந்த உடைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் செய்யலாம். பணம், பொண்ணு, பொருள், சொத்து சுகம் கிடைக்கும். 18 சித்திரமார்களே பொதுவாக வணங்கலாம். குரு வீடல்லவா, குருன்னா இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு சித்திரமாக இருக்காங்க. நீங்கள் குரு வீடுனாலே இப்போ 18 சித்திரை நீங்கள் வழிபட வச்சுட்டு வரலாம். அப்போ குருமாரே, அப்போ குரு 9 நவக்கிரகத்தில் குருபான் வடக்கு பக்கம் இருப்பார், வழிபட வச்சுக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் சுண்டக்கிழமான வழிபட வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு துட்டு பணம் கிடைக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபட வச்சுக்கலாம். மேசத்தில் அப்போ மலை மேலே உள்ள முருகன், பழனி மலை முருகனை நீங்கள் வழிபட வச்சுட்டு வாங்க. அப்படி வழிபட வச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் செய்யலாம். பணம் கிடைக்குங்க. பொண்ணு பொருள் சொத்து. இவங்க 1, 5, 9 தான் உங்களுக்கு ஈக்கமே. உங்களை வாழ வைக்கிறதே 9 கூடையும் தான். 5 கூடையும் 9 கூடையும் தான் உங்களை வாழ வைக்கிறவங்களே. அப்போ பாட்டை முப்பாட்டை உங்கள் குலதெய்வம் இவங்க தான் உங்களை வாழ வைக்க முடியும். அதை பாருங்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.